என்று குரல் தொலைக்காட்சி தொடங்கப்படுகிறது. இது தமிழ் இனத்தினுடைய அறிவியல் சார்ந்த தமிழின கலை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி என்று நான் கருதுகிறேன். வரலாற்று நிகழ்ச்சி என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அறிவியலின் புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி தமிழ் இனத்தின் உணர்வுகளை உலகெங்கும் பரப்புகிற ஒரு பெரிய வாய்ப்பினை நாம் இன்று பெற்றிருக்கிறோம். தொலைக்காட்சி குரல் தோள் தட்டும் மான உணர்வுள்ள தமிழினத்தின் குரல் என்று நான் சொல்லுவேன். உண்மையிலேயே மானமும் வீரமும் இணைந்த ஒரு தமிழினத்தின் மார்தட்டும் போர்க்குரலாக நான் குரல் தொலைக்காட்சியை பார்க்கிறேன். என்று இந்த தொலைக்காட்சி தமிழுலகில் தொடங்கப்படுகிறது. அதனுடைய தோற்றம், அதனுடைய தொடக்கம் இந்த இனிய நன்னாளில் நான் குரல் தொலைக்காட்சியை மனம் நிறைய வாழ்த்துகிறேன். என் இனிய நண்பர் விஜய டி ராஜேந்தர் அவர்கள் இந்த குரல் தொலைக்காட்சியை உங்கள் முன் கொண்டு வருகிறார். அவர் உங்களுக்கு தெரியும், கலைத்துறையில் ஈடுபாடுள்ள ஒரு மிகச்சிறந்த கலை மேதை மட்டுமல்ல, அவர் தமிழின் மீது, தமிழ் இனத்தின் மீது உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழ் உலகம், அந்த அகன்ற தமிழுலகம், அதன் மீது ஆழ்ந்த பற்றும் பாசமும் கொண்டவர். உங்களுக்கு அது தெரியும். அவருடைய உணர்வுகள் மானத்தின் வீரத்தின் வெளிப்படையாக தமிழினத்துக்கு தோள் தருகிற ஒரு மிகப்பெரிய மறவர் படையின் முழக்கமாக அவர் குரல். அப்படி அவருடைய வாழ்க்கை, அதை நான் பார்க்கிறேன். அந்த நிலையில் நான் குரல் தொலைக்காட்சியை வாழ்த்துகிற இந்த நொடிப்பொழுதில் அந்த என்னுடைய இனிய நண்பர் விஜய டி ராஜேந்தர் அவர்களையும் இந்த நல்ல பொழுதில் நான் மனம் நிறைய வாழ்த்துகிறேன். பல்துறை ஆற்றல் கொண்டவர், பன்முக ஆற்றல் கொண்டவர் விஜய டி ராஜேந்தர் அவர்கள். அவரால் திரைப்படத்துக்கு கதை அமைக்க முடிகிறது, அவரால் திரைப்படத்துக்கு வசனம் எழுத முடிகிறது, அவரால் திரைப்படத்துக்கு பாடல் எழுத முடிகிறது, அவரால் திரைப்படத்துக்கு இசையமைக்க முடிகிறது, அவரால் திரைப்படத்தை இயக்க முடிகிறது. அவர் ஒரு பன்முக ஆற்றல் கொண்ட, பல்துறை ஆற்றல் கொண்ட ஒரு ஈடிணையற்ற கலைஞர், அறிஞர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய நெஞ்சம் தூய்மையானது, எனக்கு தெரியும். விஜய டி ராஜேந்தர் அவர்கள் ஒரு தூய்மையான நெஞ்சம் கொண்ட ஒரு ஈடிணையற்ற தமிழ் அறிஞர், தமிழ் கலைஞர், தமிழ் போராளி என்பதை நான் தெளிவாகவே அறிவேன், தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறேன். மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுகிற அந்த தூய்மையான குணம், அப்படியே தூய்மையானதே நினைக்கிற மிக தூய்மையான மனம், அதை போன்று அவர் எந்த இனம் என்று கேட்டால் மிக தூய்மையான உணர்வுகள் கொண்ட தமிழினத்துக்கு தோள் தருகிற போராளிகள் இனம். விஜய டி ராஜேந்தர் அவர்களை நான் மனம் நிறைய இந்த நன்னாளில், குரல் தொலைக்காட்சி மலர்கின்ற இந்த நல்ல பொழுதில் நான் மனம் நிறைய வாழ்த்துகிறேன். குரல் தொலைக்காட்சி உலகில் உள்ள தமிழர்களின் நெஞ்சங்களிலெல்லாம் பொங்கி பாய்ந்து, அலைகளாய் பாய்ந்து உலகின் தமிழினத்தின் நெஞ்சங்களை அசைக்க வேண்டும். அப்படி உலகெங்கும் பறந்து வாழ்கிற, இன்று வாழ்கிற தமிழினத்தின் கண்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்க வேண்டும். இந்த தொலைக்காட்சி உலகில் என்று தமிழ் தேசிய இனத்தின் இரு தாயகங்களில் ஒன்றான தமிழ் ஈழம், அந்த மண்ணில் இரத்தத்தில் குளித்து நெருப்பில் ஆடி சாம்பலாகி அந்த மண்ணில் போர்க்களத்தில் நிற்கிற வீரமிக்க அந்த தமிழ் இனம், அந்த தமிழினத்துக்கு இந்த தொலைக்காட்சி, எனக்கு தெரியும், இந்த தொலைக்காட்சி அந்த தமிழினத்துக்கு தோள் தருகிற தொலைக்காட்சி, அந்த தமிழினத்தினுடைய கண்ணீரை துடைக்கிற தொலைக்காட்சி, அந்த தமிழினத்தை அழிக்க நினைக்கிற எதிரிகளை வேரோடு பிடுங்கி அறிகிற தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சியை நான் மனம் நிறைய வாழ்த்துகிறேன். தொடக்க நாளில், இந்த இனிய நாளில், தோற்ற நாளில், இந்த நல்ல நாளில்
நான் மனம் நிறைய குரல் தொலைக்காட்சியை வாழ்த்துகிறேன். தொலைக்காட்சி குரல், தமிழினத்தின் மானமும் வீரமும் கலந்த தமிழனின் குரல். வாழ்க வாழ்க. வணக்கம். 10 தடவை பாடை வராது, 10 தடவை பாடை வராது, 10 தடவை பாடை வராது, 10 தடவை பாடை வராது. பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரே ஒரு முறைதான், சிரித்து கொண்டே செருக்களம் வாடா. 10 தடவை பாடை வராது, பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரே ஒரு முறைதான், சிரித்து கொண்டே செருக்களம் வாடா. முத்தமிழோடு மோதினார் பகைவர், முடங்கி கிடப்பது என்ன நீதி? முத்தமிழோடு மோதினார் பகைவர், முடங்கி கிடப்பது என்ன நீதி? குத்தும் கணைகள் குண்டுகள் வரட்டும், குருதி பெய்யடா கொட்டு முரசே. குத்தும் கணைகள் குண்டுகள் வரட்டும், குருதி பெய்யடா கொட்டு முரசே. ஆற்றலுடையாய் ஆற்றலுடையாய் ஆண்மை தமிழனே, அடனி என்னடா அடங்கி நின்றனை. ஆற்றலுடையாய் ஆண்மை தமிழனே, அட நீ என்னடா அடங்கி நின்றனை. சோற்றுப்பானையும் நாமும் ஒன்றோ, சோற்றுப்பானையும் நாமும் ஒன்றோ, சும்மா வயிறு நிரப்பவோ வந்தோம், சும்மா வயிறு நிரப்பவோ வந்தோம். மாற்று வீரன் மருளத் தமிழன் மானப்போர் செய்திட மாட்டானோ. மாற்று வீரன் மருளத் தமிழன் மானப்போர் செய்திடமாட்டானோ. நாட்டிசையும் நடுங்க எழடா, நாட்டிசையும் நடுங்க எழடா. நடந்து போ செங்குருதி நடுவிலே, நடந்து போ நடந்து போ நடந்து போ செங்குருதி நடுவிலே. அன்னை தமிழோ அழுது கிடந்தாள், அருந்தமிழ் நாடோ அழுந்தி கிடந்தது. முன்னை சேர சோழ பாண்டியர் மூச்சு முடிந்து போச்சோ தமிழா. அன்னை தமிழோ அழுது கிடந்தாள், அருந்தமிழ் நாடோ அழுந்தி கிடந்தது. முன்னை சேர சோழ பாண்டியர் மூச்சு முடிந்து போச்சோ தமிழா. உன்னை தமிழனாக பெற்றால் ஊட்டி வளர்த்த முலைப்பால் எங்கடா. உன்னை தமிழனாக பெற்றால் ஊட்டி வளர்த்த முலைப்பால் எங்கடா. தென்னை குலைகள் என்ன பகைவர் சென்னி திருகடா செருவில் எழுகவே. தென்னை குலைகள் என்ன பகைவர் சென்னி திருகடா செருவில் எழுகவே. விடுதலை என்ன மலிவு விலையோ, விடுதலை என்ன மலிவு விலையோ, வீதி கடையில் விற்பனைக்கு உண்டோ. விடுதலை என்ன மலிவு விலையோ, வீதி கடையில் விற்பனைக்கு உண்டோ. புடலங்காயோ விடுதலை போடா, போர்க்களம் ஆடப்போ அது கிடைக்கும். புடலங்காயோ விடுதலை போடா, போர்க்களம் ஆடப்போ அது கிடைக்கும். கொடு விலையாக குருதியும் ஆவியும், கொடு கொடு நீ கொடு 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 விலையாக குருதியும் ஆவியும். கொடடா உன் தலை கொள்க விடுதலை. கொடு விலையாக குருதியும் ஆவியும், கொடடா உன் தலை கொள்க விடுதலை. அட அட நாம் மானத்தமிழர் அல்லமோ, ஆள பிறந்தோம் ஆடடா களத்தே. அட நாம் மானத்தமிழர் அல்லமோ, ஆள பிறந்தோம் ஆடடா களத்தே. 10 தடவை பாடை வராது, 10 தடவை பாடை வராது. பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரே ஒரு முறைதான், சிரித்து கொண்டே செருக்களம் வாடா. சிரித்து கொண்டே செருக்களம் வாடா, சிரித்து கொண்டே செருக்களம் வாடா.